வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீலங்கன் டூர். அதில் பார்ட் 2 அதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ டே 1 சென்னையிலேருந்து கிளம்புனோம். ஃப்ளைட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன கேமரா வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கேமராவில் வந்து நம்ம அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறப்பையும் சரி, இல்லைன்னா வந்து லேண்ட் ஆகிறப்பையும் சரி, அந்த சீன்ஸ் வந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வித்தின் 1 hour அந்த 20 minutes வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக என்ன சொல்லுது ஒரு ஆஃபோர்டிங் ஆகிட்டு ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே வந்துட்டோம். என்னோட ஏஜென்ட் வந்து எங்களை வந்து வெல்கம் பண்ணாங்க. கரெக்டாக வந்து சைன் போர்ட்லாம் வச்சுட்டு கரெக்டாக எங்களை வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ரதம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது என்னென்னா வந்து அந்த வண்டி. ஸோ டொயோட்டாவோட அந்த ஹைரூஃப் வண்டி தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வண்டி வர்றப்பே வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து அந்த மாதிரி வண்டி வந்து எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் 8 பேர் போனோம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே அக்காமடேட் ஆகி எக்ஸ்ட்ரா ஒரு சீட் இருந்தது. ஸோ 9 மெம்பர்ஸ்க்கான சீட் இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ப்ளஸ் கைடு. ஸோ மொத்தமாக வந்து 11 சீட்டர் கெப்பாசிட்டி உள்ள சீட்டு. கேப். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 6 ட்ராலிஸ் வந்து கொண்டு போயிருந்தோம். ஸோ 5 மீடியம் ட்ராலிஸ், அந்த 1 வந்து பிக் ட்ராலி இருந்தது. ஸோ எல்லாமே வந்து அந்த பியூட்டிஃபுல்லாக இருக்கிற அந்த பூட் ஸ்பேஸில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. அது போக அவங்க வந்து ஏற்கனவே வச்சுருந்த அந்த வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு பேக் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து அந்த பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பூட் ஸ்பேஸில் வந்து அழகாக வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே வந்து கொலம்போவில் வந்து ஸ்டே பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து கண்டி. ஸோ ஆஸ் பர் பிளான் என்னவாக இருந்தது அப்படின்னா வந்து மிலேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ் அந்த இதுக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது. பட் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்போர்ட்டில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். பேக்கேஜில் என்ன இருந்ததுன்னா ஸோ வெல்கம் ட்ரிங்காக வந்து கிங் கோகனட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, இளநி தான். ஸோ இளநி வந்து வெல்கம் ட்ரிங்காக கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ஏஜென்ட்டை கேட்டோம். அவர் வந்து ஒரு நியர்பை இருக்கிற ஒரு ஷாப்பில் நிறுத்தினார். ஸோ நிறுத்தினப்போ எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு இளநியை குடித்தோம். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படின்னா நம்ம கண்ட்ரி இளநியோட வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இளநியில் என்னடா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் என்னென்னா வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் என்னென்னா நம்ம கண்ட்ரியோட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்தது. பட் நாங்கள் குடிச்ச இடம் அப்படியா அப்படிங்கிறது தெரில. பட் ஓகே அப்படின்ட்டு அங்கே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு ஏதாவது ஒரு இடத்த காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
அவர் கூட்டு போகிறதுலாம் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹை கிளாஸில் கூட்டு போயிருந்தார். என்ன சொல்கிறது, ஒரு 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 மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஹோட்டல் கூட்டு போனார். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பஃபட் ஸ்டைலில் தான் வந்து இருந்தது. போய் கேட்டவொடனே என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2990 ஒன்லி அப்படின்னு சொன்னாங்க பெர் ஹெட். ஸோ நம்ம ஊர் காசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 rupees வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பட் டே 1 அப்படிங்கிறனால நம்ம எதுவும் பெருசாக எதுவும் சாப்பிட போகிறதில்ல அப்படிங்கிறனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹோட்டலில் தேடி பார்த்தோம். பட் எங்கேயும் கிடைக்காதனால பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டலு சரின்ட்டு போய் சாப்பிட்டோம். பட் டே 1 வந்து எங்களுக்கு மதிய லஞ்ச் வந்து ரொம்ப ஹாரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஏஜென்ட்டும் அந்த ஹோட்டலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. பட் கோ அண்ட் செக் அப்படின்ட்டு சொன்னார். பட் நாங்கள் போய் செக் பண்ணல. சரி ஓகே சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணோம். ஒன்று ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஃபட்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேயும் ரைஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சிக்கன் கறி வச்சுருந்தாங்க. டே 1 வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக என்ன ஒரு சைட் சீயிங் இருந்தது அப்படின்னா ஹெர்பல் கார்டன். அதில் வந்து ஹெர்பல் கார்டனில் வந்து எங்கள் பேக்கேஜில் என்ன இன்க்ளூட் ஆயிருந்தா ஒரு 15 minutesக்கு வந்து ஹெட் மசாஜ் வந்து ஆஃபர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா வந்து எங்களோட டார்கெட் என்னவாக இருந்தது அப்படின்னா கண்டியில் நாங்கள் பார்த்த வீடியோஸ் வரைக்கும் கூகுள் பண்ணது வரைக்கும் கண்டியோட அந்த கல்ச்சரல் ஷோ வந்து மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எல்லோரும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதனால் அதை டார்கெட் பண்ணி நாங்கள் புஷ் பண்ணோம். ஸோ கண்டி கல்ச்சரல் ஷோ வந்து எங்கள்கிட்ட வந்து டைமுக்கு வந்து கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்து கைடு என்ன சொன்னார்னா நம்ம ஆல்ரெடி லேட்டு, ஸோ அதனால் வந்து நம்ம டைரெக்டாக வந்து கல்ச்சரல் ஷோ பார்த்துடலாம் அப்படின்ட்டு சொன்னார். ஸோ டைம் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா வந்து புத்தா டெம்பிள் வந்து போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். பட் எங்களோட டைமுக்கு என்னென்னா வந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி வந்து ஹெவி டிராஃபிக் வேறு ஆயிடுச்சு. நீங்கள் வந்து எல்லா வீடியோஸ்லையும் பார்க்குற மாதிரி அவங்க என்ன காமிப்பாங்க அப்படின்னா டே 1 டே 2 3 அப்படின்ட்டு எல்லாமே காமிப்பாங்க. பட் ஆனால் வந்து இந்த டிவியில் வந்து அந்த ட்ராவல் டைமோ அந்த ட்ராவல் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸோ எதுவும் வந்து ஷேர் பண்ண மாதிரி எனக்கு தெரில. பட் எங்களுக்கு என்னென்னா கொழும்புலேருந்து கண்டி போகிறதுக்குள்ள போதும் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் வந்து ரோடு வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3 to 4 hours ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 12:15 நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் நாங்கள் ரீச் ஆன கல்ச்சுரல் ஷோக்கு வந்து ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 5 PM வந்து ரீச் ஆனோம். ஏஜென்ட் வந்து ரொம்ப ரஷ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போனாங்க. ஸோ எங்களோட பேக்கேஜ்லேயே வந்து அந்த கண்டி கல்ச்சுரல் ஷோவும் வந்து இன்க்ளூட் ஆகிருந்தது. உள்ளே போனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 90 to 95% ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு ஃபாரின் கண்ட்ரி பீப்புள் தான் எல்லாருமே வந்து உட்காந்தாங்க. எல்லோரும் வந்து ஒரு கேமராஸோட வீடியோஸோட சரி மொபைல் ஃபோன்ஸோட எல்லோரும் ரெடியாக இருந்தாங்க. நாங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஸோ எப்படி இருக்க போகுது கல்ச்சரல் ஷோ அப்படின்ட்டு. பட் வந்து இதோட ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கல்ச்சுரல் ஷோ வந்து நீங்கள் கண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு 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 ஷோ, மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ 5:10 5 to 10 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 மணி வரைக்கும் அந்த ஷோ வந்து போச்சு. ரொம்ப சூப்பராக வந்து போச்சு. இதில் வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள்னா பல விஷயங்கள் வந்து நான் சொல்லலாம். வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஸ்டார்ட் டு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரேக்குமே இல்லை. கண்டினியூஸாக வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ளே பண்ணிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைஞர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மாறி 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 வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து
ஒரு டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது தன்னை தானே சுற்றிக்கிட்டு அப்படியே வந்து சர்க்கிள் மாதிரி சுற்றுறது. அது எப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னே தெரியல. அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கார்னரிங்கில் வந்து ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்ச்சரல் ஷோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து பக்கத்துலேயே வந்து புத்தா டூத் ரிலிக் டெம்பிள் வந்து இருந்தது. பட் எங்களுக்கு ஷோ முடியறதுக்கே கிட்டத்தட்ட 6:10 ஆயிடுச்சு. ஷோ முடியறதுக்கு முன்னாடி என்னென்னா வந்து ஒரு ஃபயர் ஷோ வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி டீயை வச்சுக்கிட்டு வாயில் வந்து ஊதுறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சு வெளியே போகிற இடத்துல வந்து ஒரு கலெக்ஷன் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, டொனேஷன் பாக்ஸு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்குதோ அவங்க வந்து டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டீ ஷாப்ஸ் அதெல்லாம் இருக்கும். பட் நீங்கள் போய் அந்த ரேட்டு கட்டிங்கன்னா தலையை சுற்றிடும். மேபி நான் பட்ஜெட் வரைட்டாக சொல்கிறதுனால நான் வந்து டூ மச்சாக எக்ஸாக்ரேட் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபியோட விலை வந்து நம்மளோட இந்தியன் ருபீஸுக்கு கிட்டத்தட்ட வந்து 600 to 700 அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நேராக வந்து டைரெக்டாக ஹோட்டலுக்கு வந்தோம். ஸோ ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹோட்டலில் வந்து டைரெக்டாக சாப்பிட போயிட்டோம். ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் கண்டியில் வந்து என்ன தங்கியிருந்தோம் அப்படின்னா ஏர்ல்ஸ் ரீஜன் அந்த ஹோட்டல் தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து தங்கியிருந்தோம். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. நைட் டைமுக்கு சர்ப்ரைசிங்லி எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா பூரி வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பூரி இருந்தது, அதே மாதிரி சிக்கன் ஐட்டம்ஸ் இருந்தது, சின்னதாக வந்து ட்ரிங்க்ஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. ட்ரிங்க்ஸ்னால் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா ஹோட்டலில் ரூமுக்கு வந்துட்டு அந்த அன்றைக்கி டே வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட டே 1 இன் ஸ்ரீலங்கா பிளான். ஸோ மற்றபடி வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். டே 2ல் நாங்கள் பார்த்த இடங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.